ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு மண்சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதும் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இந்த தக்காளி தொக்குக்கு 10 தக்காளி எடுத்திருக்கேன். 10 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா தக்காளியும் சேர்த்ததும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு. அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. அப்போ தான் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி வதங்கிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஜூஸியாக ஆனதும் தக்காளியை நல்லா கிளறி விடுங்க. மூடி போட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. இந்த நேரத்தில் பூண்டு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். இந்த பூண்டு சேர்த்திங்கன்னா தக்காளி தொக்கு நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 2 டேஸ் ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.